subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பாசத்திற்குரியவர்களே, பொது காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் குழுமையிருக்கிறோம். இறைவன் தாமே நம்ம நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருள். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தார் வாழும் கலிலியாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தை 1 முதல் 4 முடிய. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அக மகிழ்கிறார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்வேன், அதை நானே தேறுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதற் திருமுகத்திலிருந்து வாசகம்.
பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 10 முதல் 13 மற்றும் 17. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் அந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருள் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு
அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆள் பார்த்து செயல்பட வேண்டுமா? தகுதி அறிந்துதான் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமா? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய வாசகங்கள் நமக்கு விடையளிக்கின்றன. இறையேசுவில் பாசத்திற்குரியவர்களே, முதல் வாசகத்திலேயே 2 நாடுகளை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். செபுலோன் நாடே, நப்தலி நாடே. காரிருள் நடந்து வந்த அந்த மக்கள் பேரொளியை கண்டார்களாம். ஏன் அந்த 2 பகுதி மட்டும் பேரொளியை காண வேண்டும்? கொஞ்சம் வரலாற்று பக்கம் நாம் சென்று திருப்பி பார்த்தோமே என்றால், இஸ்ரேல் நாட்டின் வடபகுதியில் கலிலேயாவின் எல்லையோர கிராமங்களாக அல்லது எல்லையோர நகரங்களாக இருப்பதுதான் செபுலோனும் நப்தலியும். எல்லையோர கிராமங்களாக இருந்தால் எந்த விதமான ஆபத்துக்களுக்கும் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்களே, இந்திய வரைபடத்தின் மேலே இமயமலையை ஒட்டி அண்டை நாடுகள் இருக்கின்றனவே, அங்கிருக்கிற கிராமங்கள் தானே எதிரி நாட்டிலிருந்து அல்லது அண்டை நாடுகளிடமிருந்து முதலில் ஆபத்துகளை சந்திக்கின்றன. தென் பகுதியிலே தமிழகம் இருக்கிறது. நம் தமிழ்நாடு இலங்கை வழியாக ஆபத்து வந்தால் முதலில் நாம் தான் பாதிக்கப்பட போகிறோம். எனவே எல்லையோர கிராமங்களுக்கு பாதிப்புகள் அதிகம். அப்படித்தான் இஸ்ரேல் நாட்டின் வடபகுதியில் கலிலேயாவிலே இருந்த செபுலோன் நப்தலி பகுதிகள் எல்லையோர பகுதிகளாக இருந்ததால் எப்பொழுதெல்லாம் அந்நிய படையெடுப்புகள் வந்தனவோ, எப்பொழுதெல்லாம் அந்நியர்கள் ஊடுருவினார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள். அவர்கள் அனுதினமும் அழுது ஜெபித்தார்கள், கடவுளே, இந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாற்ற மாட்டீரா, எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி அவர்கள் ஏங்கி ஏங்கி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய மக்களுக்குத்தான் எசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இதுவரை அவமானத்தை சந்தித்து இருக்கிறீர்கள், இதுவரை நீங்கள் அழிவை சந்தித்து இருக்கிறீர்கள், இனிமேல் உங்களுக்கு அழிவு வராது, மாறாக நீங்கள் கார் இருள் நடந்து வந்திருக்கிறீர்களே. அதையும் பாருங்களே, சாதாரண இருளெல்லாம் அல்ல, கடும் இருள், கார் இருள். நீங்கள் கார் இருளில் நடந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் பேரொளியை காண்பீர்கள். எப்படி மிதியானுகளை அங்கே கிதியோன் அழித்து விடுதலை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் ஒரு மீட்பர் வருவார், நீங்கள் பேரொளியை காண்பீர்கள் என்று சொல்கிறார். விவிலியத்திலே இருள் என்றாலே ஒப்ரஷன், அதாவது அடக்குமுறையை குறிக்கக்கூடியது, தோல்வியை பயத்தை குறிக்கக்கூடியது. ஒளி என்பது நம்பிக்கையை, கடவுளின் உடனிருப்பை சொல்லக்கூடியது, பிரசன்னத்தை சொல்லக்கூடியது. ஆக அவர்கள் அடிமைத்தலையிலிருந்து பயத்திலிருந்து விடுதலை பெற்று ஒளியை காண்பார்கள், கடவுளின் பிரசன்னத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே மிக குறிப்பாக ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. இஸ்ரேலரின் 12 குலங்களையும் மீட்பதற்குத்தான் மீட்பர் வருவார் என்று கடந்த காலங்களில் நாம் வாசித்து இருக்கிறோம். இந்த 12 குலங்களிலும் கடவுள் எங்கு வேணாலும் சென்று தன்னுடைய மகனை அனுப்பி இருக்கலாம், அல்லது பணியை எங்கிருந்து வேண்டுமானாலும் தொடங்கலாம். ஆனால் கடவுள் மிக அற்புதமாக யாரிடமிருந்து பணியை தொடங்க வேண்டும், யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து பணியை தொடங்க வேண்டும் என்று முன்வைக்கிறார். எனவேதான் செபுலோன் நப்தலி நாடு அந்த இஸ்ரேல் நாட்டின் அனைத்து நகரங்களிலும் அதிகம் பாதிக்கப்பட்டதால் அங்கிருந்து நற்செய்தி தொடங்கும் என்று சொல்கிறார். நாம் புரிந்து கொள்வதற்கு நம் வாழ்க்கையில் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருமே பள்ளிக்கூடம் சென்று கல்லூரி சென்று படித்தவர்களாகத்தான் இருப்போம். நம்முடைய கல்லூரியிலோ பள்ளிக்கூடங்களிலோ மாணவர்கள் நன்றாக புரிந்து படிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஒரு சில மாணவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வ காலதாமதம் செய்வார்கள். அந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூடுதல் கவனம் கொடுப்பதை நாம் பார்த்திருப்போம். குடும்பங்களிலே 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், ஒரு குழந்தை உடல் நலம் அதிகம் வளராமலோ அல்லது மூளை வளர்ச்சி குறைவாகவோ இருந்தால் அந்த குழந்தைக்கு
பெற்றோர் அதிகம் கவனம் கொடுப்பதை பார்த்திருப்போம். சமுதாயத்திலே, அரசியலிலே நாம் இடஒதுக்கீடு என்று சொல்கிறோமே, சம வாய்ப்புகள் இல்லாத மக்களும் மேலேறி வர வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது ஜாதி சார்ந்து இருக்கிறது, பாலினம் சார்ந்து இருக்கிறது, பல்வேறு வகைகளில் இடஒதுக்கீடுகள் இங்கே இருக்கின்றன. காரணம், பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மேலே வர வேண்டும். ஆக தகுதி பார்த்து, ஆள் பார்த்து தான் இங்கே வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை, வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள். விவிலியம் அதைத்தான் சொல்கிறது. 12 குலங்களிலும் இந்த செபுலோன் நப்தலி பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்ததால் பாதிப்புக்குள்ளான அங்கிருந்து நற்செய்தியை தொடங்க வேண்டும். அதை நற்செய்தியிலே இன்று பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டதை அறிந்த இயேசு நற்செய்தி அறிவிக்க வருகிற பொழுது அவர் நினைத்திருந்தால் கற்றறிந்த மனிதர்கள் வாழ்கின்ற மையப்பகுதிக்கு சென்று நற்செய்தி தொடங்கியிருக்கலாம். நாம் அங்கு சென்று நற்செய்தி சொன்னால் படித்தவங்க இருக்கிறாங்க, உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க, மறைப்பணி எளிதாக இருக்கும், அவர் சென்று இருக்கலாம். அல்லது வசதியானவர்கள் இருக்கிற கிராமங்களை, நகரங்களை பார்த்து சென்றிருக்கலாம். அங்கு சென்றால் மறைப்பணிக்கு நிறைய உதவி செய்வார்கள் என்று சென்றிருக்கலாம். அங்கெல்லாம் அவர் செல்லவில்லை. மாறாக செபுலோன் நப்தலி பகுதி கலிலேயாவில் இருக்கிறது, எந்த பகுதி அதிகம் பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதியிலிருந்து, எளிய மக்களிடமிருந்து அவர் நற்செய்தியை தொடங்குகிறார். அங்கிருந்தே தனக்கான திருத்தூதர்களை தொடங்குகிறார். இதன் வழியாக இயேசு நமக்கு சொல்லுகிற செய்தி, நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? எல்லோருக்கும் ஒரே அடியாக என்றல்ல, ஆள் பார்த்து, தகுதி பார்த்து, யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். அதைத்தான் 2ஆம் வாசகத்தில் பவுலடியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர் கொரிந்து நகருக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். கொரிந்து நகரம் புற இனத்து மக்கள் வாழ்ந்த நகரம். அங்கு சென்று நற்செய்தி அறிவித்து திருச்சபையை அங்கே உருவாக்குகிறார். ஆனால் அங்கு ஒரு பிரச்சனை வந்துவிடுகிறது. என்ன பிரச்சனை என்றால், அவர் நற்செய்தி அறிவித்து விட்டு சென்ற பிறகு பவுலடியார் தான் நற்செய்தி அறிவித்தார், எனவே நாங்கள் பவுலடியாரை சேர்ந்த குழு என்று ஒரு குழு உருவாகிவிட்டது. அதே நகரத்தில் அப்போலோ என்று ஒருவர் இருந்தார். அவர் நன்றாக ஞானம் மிகுந்தவர், நன்றாக மறையுரை சொல்லக்கூடியவர். எனவே இவரை பாரு, யாருக்காவது தெளிவாக மறையுரை வைக்க தெரியுதா, நல்லா படிச்சிருக்கிறார், ஞானம் மிகுந்தவர், நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்று ஒரு குழு. இன்னொரு குழு, இல்லை இல்லை, இயேசு பேதுருவின் தலைமையில் தானே திருச்சபை உருவாக்கினார், எனவே நாங்கள் பேதுருவை சார்ந்தவர்கள். இன்னொரு குழு, அடிங்கப்பா எல்லாத்தையும் ஆரம்பத்திலிருந்து அடிச்சு விடுங்க, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இவங்கெல்லாம் வந்திருப்பாங்களா, நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று இன்னொரு குழு. ஆக பல்வேறு குழுக்களாக அவர் பிரிந்து நிற்கிறார்கள். அங்குதான் பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் குழுக்களாக பிரியக்கூடாது, மாறாக ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து நற்செய்தியை நம்பி தேவையில் இருப்பவர்களுக்கு நற்செய்தி உதவியையும் செய்ய வேண்டும், பொருளுதவியை செய்ய வேண்டும், உங்கள் உடனிருப்பை செய்ய வேண்டும். தகுதி பார்த்து, யாருக்கு என்ன தேவையோ அந்த தகுதியை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த இயேசுவின் செய்தியை, பழைய ஏற்பாட்டில் இன்றைய எசாயா இறைவாக்கினார் வழியாக அறிந்த செய்தியை அங்கு கொரிந்து நகர் மக்களுக்கு பவுலடியார் எழுதுகிறார். நம்முடைய பங்கிலே பாருங்களேன், நம்முடைய பங்குகளிலே எத்தனை குழுக்கள் இருக்கின்றன. பங்கு தந்தை ஏதாவது சொன்னால் அவர் நல்லதுக்கு தப்பா சொல்லுவார் என்று ஒரு குழு இருக்கும். இன்னொரு குழு, சின்னசாமியாரா அவர் திருப்பலி வச்சா நம்ம போகலாம், மறையிறை சூப்பராக வைக்கிறாருப்பா, அப்படி ஃபோன் பண்ணியே கேட்டுருவாங்க, ஃபாதர் இன்னைக்கு பூசை யாரு, நீங்களா பங்கு சாமியாரா அல்லது சின்ன சாமியாரா அல்லது வெளியிலேருந்து அந்த ஃபாதர் வர்றாரா, எந்த ஃபாதர் மறையுறை என்றாக வைப்பாரோ அவர் சார்ந்து ஒரு குழு. இல்லை என்றால் முன்னால் இருந்து சென்ற பங்கு தந்தைக்கு ஒரு குழு இருப்பார்கள். இப்பொழுது இருக்கிற பங்கு தந்தை பீடத்தில் 2 முறை தும்மினார் என்றால் அங்கே போயிரும் பூசை முடிஞ்ச உடனே, ஃபாதர் பங்கு சாமியார் இன்னைக்கு 2 முறை பீடத்தில் தும்முனார் ஃபாதர், என்ன நடந்தாலும் சொல்லுவோம். முன்னாள் பங்கு தந்தையருக்கு, முன்னாள் உதவி தந்தையருக்கான குழுக்கள் இருப்பார்கள். அல்லது நம்முடைய பணிக்குழுக்களிலேயே பல்வேறு குழுக்களாக பிரிந்து கொண்டு ஒருவர் மற்றவருக்கு எதிராக பகையை விதைப்பவர்களாக இருப்பார்கள். மாறாக இன்றைய வாசகங்கள் என்ன சொல்கிறேன் என்றால், குழுக்களாக பிரிந்து விடாதீர்கள், ஒன்றிணைந்து வாருங்கள். ஏனென்றால் எல்லோரும் ஒரே நற்செய்தியைத்தான் நம்புகிறோம், எல்லோரும் ஒரே நற்செய்தியைத்தான் பறைசாற்ற வேண்டும். ஒன்றாக சேர்ந்த பிறகு, ஒரே நற்செய்தி கையில் எடுத்த பிறகு, நம்மிலே யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். என்ன உதவி? நான் சொல்வது நற்செய்தி சார்ந்த உதவியை சொல்கிறேனே. மரியாயின் சேனையில் இருப்பீர்கள், எல்லோருக்கும் ஜெபிக்க வந்து விடாது. ஒரு சிலர் நன்றாக ஜெபிப்பார்கள், ஒரு சிலர் கஷ்டப்படுவார்கள். அல்லது வெவ்வேறு பணிக்குழுக்களில் பாருங்களேன், ஒவ்வொரு பணிக்குழுக்களிலும் ஒருவருக்கு நிர்வாகம் நன்றாக வரும், ஒருவர் நன்றாக மக்களை ஒருங்கிணைப்பார், ஒரு சிலர் நன்றாக வரவு செலவு பார்ப்பார்கள், ஒரு சிலர் கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நினைப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்று.
ஆக அடுத்தவர்களை மட்டம் தட்டி விடாமல், அடுத்தவர்களை குறை சொல்லி விடாமல், அவர்களை அடுத்த நிலைக்கு ஆண்டவரை நோக்கி கொண்டு வருவதற்கு நாம் செய்ய வேண்டியதை செய்தோம் என்றால், அதற்கு ஒன்றாக இருந்தோமே என்றால் நம்மால் செய்ய முடியும். பங்கு தந்தை அவர்களும் பங்கில் இருக்கிற அருள் பணியாளர்களும் நமக்கு அதற்கான பயிற்சிகளை கொடுப்பார்கள், ஆண்டவரை நோக்கி முன்னகர்த்துவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். ஆள் பார்த்துதான் செயல்பட வேண்டியிருக்கிறது, தகுதி பார்த்துதான் செயல்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் யார் பசியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கே உணவு, நோயுற்றவருக்கே மருத்துவர். ஆக ஒன்றாக இணைந்து தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆண்டவரை நோக்கி கொண்டு வருவோம். நாமும் ஆண்டவரின் அருகாமையில் செல்வோம். ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு அவ்வளவு அலாதியானது, ஆசீர்வாதமானது. இணைந்து செல்வோம், இணைந்து வளர்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. விண்ணையும் மண்ணையும் பறித்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அறையப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், வேல் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். வேல் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே,
எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள்ள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணக கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறது ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
யாருக்கு அதிக தேவை ஏற்படுகிறதோ அவர்களை கனிவு கூர்ந்து கண்ணோக்கி அருளவும், அவர்களோடு இணைந்து திருச்சபை கட்டி எழுப்பவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்க உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எமை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எமை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.